அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிறோம். பாரம்பரிய சித்த மருத்துவர் ஐயா இருக்காங்க. அவங்களுடைய பேர் சாது குமார காலத்தி. அவங்க ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். அதாவது நீங்கள் இந்த மருத்துவம், அந்த பாரம்பரிய மருத்துவம், இயற்கை மருத்துவம் நீங்கள் பண்ணுறீங்க. அதில் இந்த கடுக்காயினால் தீரும் வியாதிகள், அதை பற்றி கொஞ்சம் செய்திகள் சொல்லுங்கய்யா. வணக்கம். உலகத்தில் எத்தனையோ மருந்துகள் இருக்கிறது, எத்தனையோ மூலிகள் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு பொருளும் ஒரு ஒரு வியாதியை போக்கும். ஒரு வியாதிக்கு பல மருந்துகளை சேர்த்து அவசரம் செய்தால் வியாதி போகும். ஒரு தனி மூலிகை, ஒரு தனி கரசாக்கை வைத்து மருத்துவம் செய்யலாம். அதிலும் பல வியாதிகள் போவதற்கு வழி உண்டு. அந்த வகையில் இன்று கடுக்காய் மூலப்பொருளாக வைத்து எத்தனையோ மருந்துகள், பெரிய பெரிய மருந்துகள் எல்லாம் தயாராகிறது. அந்த வெறும் கடுக்காயை வைத்து நாம் எப்படி இல்லத்தில் ஒரு மருத்துவம் பண்ணி உடலை பாதுகாக்கலாம் என்பதை இப்போது சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என்னை வெறுத்தால் மருந்தை வெறுக்காதீர்கள். ஒருவரை சித்த மருத்துவம் உடல் ஆரோக்கியம் பெற. மலச்சிக்கல் தீர இரவு கடுக்காய் பொடியை படுக்கும்போது ஒரு ஸ்பூன் அளவு ஒரு டம்ளர் சூடான வெந்நீரில் கலந்து சாப்பிட்டு படுத்தால் காலையில் லகுவாக சிரமமில்லாமல் மலம் கழியும். இந்த கடுக்காய் துவர்ப்பு தன்மை உடையது, 5 சுவை உடையது. ஆகவே இது தினந்தோறும் காலையிலே பல் விளக்கவுடன் சாப்பிட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் கூறுகிறார்கள். இது காயசித்தி என்றும் சொல்லப்படுவது. கடுக்காய் தாயினும் சிறந்தது என கொள் என்று மருத்துவ நூல் கூறுகிறது. வனதுர்க்கை என்றும் கடுக்காய்க்கு ஒரு பெயர் உண்டு. ஆகவே இந்த மலச்சிக்கலை தீர்த்து உடல் ஊத்தம், வெட்டைச்சூடு இவையெல்லாம் போக்கி காலை மாலை எலுமிச்சல் கடுக்காய் தூளை பனை வெல்லம் எலுமிச்சம்பழ அளவு கலந்து சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கும். இது உடலை காயசித்தியாக்கும். ஆகவே இந்த மலச்சிக்கல் தீரத்துக்கு இரவு வெந்நீரையும் உடலை காயப்படுத்தி ஈரத்தில் இருக்கிற கழிவையும் இரத்தத்தில் உள்ள கழிவையும் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய துர்நீரையும் வெளியே கொண்டு வந்து உடலை பாதுகாக்கக்கூடியது கடுக்காய் என ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இருமல், சளி, தொண்டை கரகரப்பு, தொண்டையில் சீதள கபம் சேர்ந்திருந்தால் கடுக்காய் தோல் கடுக்காயில் 3 ஒரு பாகம் எடுத்து வாயில் மென்று அடக்கினால் அந்த சாற்றை விழுங்கினால் மேற்கண்ட பிணித்தீரும். இது கொரோனாவும் போது நான் கண்டுபிடித்த ஒரு அனுபவம். எல்லோரும் வீசிங் இருந்தால் வாயில் இன்னலர் பயன்படுத்துவார்கள். அது பப்ஸ் என்றும் சொல்வார்கள். இதை நீக்கி மக்கள் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு அந்த கொரோனாவும் போது கடுக்காய் ஒரு துண்டும், பெயர் சொல்லாத மருத்துவம் என்று சொல்வார்கள் வசம்பு, அது ஒரு துண்டும், அடுத்து அதிமர் ஒரு துண்டும், 3 துண்டும் ஒன்று எடுத்து வாயில் அடக்கினால் அந்த இடத்திலேயே மேல் சுவாசம், இருமல் அவஸ்தைப்படுபவருக்கு அந்த இடத்திலே நிவாரணம் கிடைக்கும் என்று. அதாவது 3 சொன்னீங்க. ஒன்று கடுக்காய், வசம்பு, இன்னொரு அதிமதுரம். இந்த 3 சேர்த்து வாயில் அடைக்கினால் அந்த இடத்திலே அவங்களுக்கு மேல் சுவாசம் நீங்கி வீசிங்கி போய் அவங்க சுகப்படுவார்கள். அப்படி கட்டுப்படுத்தக்கூடியது. இன்னலருக்கு பதிலாக இதை பயன்படுத்தலாம். அப்படி ஒரு நல்ல பொருள். பின் விளைவு கிடையாது. மாத பிணித்தீர கட்டி பெருங்காயத்தை உடைத்து ஒரு பாக்களவு